நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த ஆலோசனை நேரம் இந்த நிகழ்ச்சி மூலமாய் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஒரு நிமிடம் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இப்பொழுதுமாய் உங்களுடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ அதை அடியாளை மறைத்து உடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரோடு நீ பேசுவீராக. நீ பேசி எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேச முடியாது கொடுத்த வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவேல் 2:15. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப பரிசுத்த உபவாச நாட்களை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், அவரை தேடுகிற பிள்ளைகளாகிய நாம், அவரை ஆராதிக்கிற நாம், அவரை தொழுது கொள்ளுகிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே உபவாச நாட்களை நியமித்து நம்ம ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். நமக்கு ஏற்கனவே திருச்சபையிலே இந்த 40 நாட்கள் உபவாச நாட்கள் தான். அதனாலதான் தேவன் இந்த நாட்களை நம்ம இதை குறித்து நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். சபையானது இன்னைக்கு நமக்காக இந்த நாட்களை நியமிச்சு வச்சிருக்கிறாங்க. நாமும் அதை அவனுடைய வழிநடத்தலோடு அதை பயன்படுத்தி கொள்ளணும். அது மாத்திரம் ஆண்டவர் சொல்றார், தனியாக, குடும்பமாக, குழுக்களாக, சபை மக்களாக நம்ம உபவாசத்தை ஜெபிக்கும் போது, பரிசுத்த உபவாச நாள், உபவாச நாள்னா சும்மா சாதாரணமான கிடையாது, பரிசுத்தமான உபவாச நாள். அதை நியமித்து நம்ம ஆண்டவரிடத்துல ஊக்கமாய் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். நம்ம வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்களை கர்த்தர் நமக்கு இறங்கி நம்மை விடுவிக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி நம்மளை வெட்கப்படாமல் அவர் பாதுகாக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கடைசியில் சொல்லியிருக்காரு, அவருடைய ஆவியை நம்ம மேல் ஊற்றுகிறார். அப்போ உபவாசம் என்பது தேவனுக்கு முன்பாய் நம்மை தாழ்த்துவது. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எல்லாம் வேதத்துல பக்தர்கள் எல்லாம் ஆண்டருக்கு முன்னாலே தன்னை தாழ்த்துவதற்குத்தான் உபவாசத்தை முதலாவது அறிவித்தாங்க. அதை நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்கிடணும். உபவாசம்னா சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்றது மட்டும் கிடையாது. ஜெபம் என்று சொல்லும்போது அதிலே நம்மை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தணும். தாழ்த்துவதைத்தான் மெயினா சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், ஏன் அப்படின்னு ஏன் இந்த நாளை நியமிங்கன்னு முதல்ல சொல்றாரு அப்படின்னா, ஏன் இந்த உபவாச நாளை நியமிக்க சொல்றாரு, எப்படி நியமிக்க சொல்றாரு, என்ன செய்ய சொல்றாரு, அதுதான் நம்ம ஒரு சில வசனங்கள் மூலம் பார்க்க போறோம். 11ஆம் வசனம், கர்த்தர் தம் சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்று சொல்றாரு, கர்த்தருடைய நாள் என்று ஒன்று வரப்போகிறது, அது மகா பெரிதும் பயங்கரமாயிருக்கும், அதை யாராலும் சகிக்கவே முடியாது. கர்த்தருடைய நாள் என்றால் அது கர்த்தருடைய கோபத்தின் நாள், கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள். ஒருவேளை நாம் எல்லாரும் இந்த நாளில் கடைசி நாட்களுக்குள்ள வந்து நின்றுக்கிறோம். ஆண்டவர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு, கடைசி நாட்கள் வரும்போது உங்களுக்கு என்னெல்லாம் ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சி, பட்டயம், நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நிறைய ஆபத்துகள், நிறைய தீமைகள், நிறைய அழிவுகள் அந்த நாட்களுக்குள்ளதான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். அப்ப இன்னும் தேசங்கள்ல வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, முத்திரைகள் உடைக்கப்படுகிறது, அடுத்து அந்தி கிறிஸ்து வருகிறான், தேவ கோபங்கள் ஊற்றப்படுகிறது, கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரே அழிவு தான், மரணம் தான். மனுஷங்களுக்கு நல்ல விஷயங்களே அதுல கிடையாது, எல்லாம் ஆபத்துகள் தான். அப்ப ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட ஒரு நாளை உங்களால என்னாலும் சந்திக்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. ஆதலால் இப்பொழுதே நீங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள், அதுக்காக நீங்க உபவாசத்தை ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்றார்.
முழு இருதயத்தோடு என்கிட்ட திரும்புங்க. அப்போ நம்ம இன்னும் சரியாக முழு இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம அவருடைய பிள்ளைங்க தான், வசனத்தை நல்லா கேட்குறோம், ஆனால் நல்லா கேட்குறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் இன்னும் முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பலை. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு தேவ கோபத்தின் நாள் வருமுன்னால நீங்கள் எல்லாரும் முழு இருதயத்தோடு என்கிட்ட வாங்க, அதற்கு உபவாசத்தோட அழுகையோடும் என்கிட்ட புலம்பி திரும்புங்க அப்படின்னு சொல்கிறார். அது மாத்திரம் அடுத்த வசனம் சொல்கிறார், உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்க. உங்கள் இருதயம் கிழிக்கப்படணும். அப்படின்னா என்ன? உங்கள் இருதயத்தில் இருந்து உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மனப்பூர்வமாய் உணர்ந்து அழுது புலம்பி நீங்கள் என்கிட்ட திரும்புங்க. அப்பொழுது உங்களுக்கு ஏன்னா ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மனதிற்கும் உள்ளவர், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நம்முடைய இருதயங்களை கிழித்து ஆண்டவர்கிட்ட திரும்பும் போது நமக்கு ஒருவேளை கர்த்தர் மனம் இறங்குவார் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. நம்ம பலிகளை செலுத்தி மறுபடியும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இவ்வளோ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மில் அநேகர் நான் நல்லதான் ஆண்டவரை தேடுறேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ற இல்லை, இன்னும் முழு இருதயத்தோடு என்கிட்ட திரும்புங்க. இன்னும் நம்ம திரும்ப வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அதான் கர்த்தர் சொல்கிறார், நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களை உணர்ந்து அழுகையோட புலம்பலோட மனஸ்தாபத்தோடு என்கிட்ட திரும்புங்க. அப்பொழுது தேவனுடைய கோபமாகிய நாளுக்கு நம்ம தப்புவிக்கப்படலாம். ஒருவேளை அடுத்தடுத்து உங்கள் வீடுகளில் பிரச்சனை, போராட்டம், துன்பம் சகிக்கவே முடியலையா? நீங்கள் உபவாசத்தோட அழுகையோடு ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவரை நோக்கி முழு குடும்பமும் திரும்பணும். எந்தெந்த இடத்துல திரும்பணும் நீங்கள் யோசிக்கணும். திரும்பணும்னா என்ன, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதே 1ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை உயிர்த்து பாருங்க, என்கிட்ட திரும்புங்கன்னு சொன்னார்ல ஆண்டவர். எதில் திரும்பணும் நாங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்ற, உங்கள் வழிகளை சோதித்து பாருங்க, உங்களுடைய நினைவுகளை சோதித்து பாருங்க, உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. அடுத்தவர் சொல்றார், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்ற, என்கிட்ட திரும்புங்கன்னு சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை தேடு, என்னுடைய பரிசுத்தத்தை, நீதியை நீ தேடு, என்னுடைய மனத்தாழ்மையை நீ தேடு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப இதுலலாம் நம்ம குறைவா இருக்கிறோம். ஆண்டவரை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட நீங்க ஒழுங்கும் கரமா உண்மையா நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா? யோசித்து பாருங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் மேலேயே உங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுறீங்களா? இல்லாட்டா கடமைக்காக தேடுறீங்களா? இல்லாட்டா சூழ்நிலை பிரச்சனை வரும்போது தேடுறீங்களா? நீங்க ஆண்டவரை எப்படி தேடுறீங்க? ஆண்டவர் சொல்றார், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அடுத்து சொல்ற, நீதியை தேடுங்கள். நீதி நான் அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை, அவருடைய நீதி, அவருடைய நியாயம், இது எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தேடுங்க. இது இல்லாமல் நம்ம கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. நமக்கு மற்ற உலகத்தாருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்ற, என்னுடைய நீதியை தேடுங்க. நான் எப்படிலாம் நீங்கள் வாழணும்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் இந்த வேதத்தில் பார்த்து நான் எப்படி உங்களுக்காக நான் வாழ்ந்தேன், உங்களுக்கு முன்மாதிரியை வச்சுட்டு போனேன், அந்த நீதியை தேடி அதுபடி நீங்கள் வாழணும். ஆனால் நிறைய பேருக்குள்ள அந்த நீதி நமக்குள்ளே இல்லை. அதுக்கு நேராக திரும்புங்கன்னு ஆண்டவர் சொல்கிறேன். நமக்குன்னு ஒரு நீதியை வச்சுருக்கோம். நம்ம சொல்கிறோம், நமக்கு பரிசுத்தம்னா இதுதான் பரிசுத்தம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்குன்னு ஒரு நீதி, நமக்குன்னு ஒரு பரிசுத்தம், ஒரு எல்லையை நம்ம குறித்து வச்சுருக்கோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, ஆண்டவருடைய நீதியை தேட சொல்கிறார். அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுன்னு சொல்கிறார். ஏசப்பா, உம்முடைய நீதியின் வாழ்க்கையை எனக்கு தாரும், உம்முடைய பரிசுத்தத்தின் வாழ்க்கையை எனக்கு தாரும், தேடுங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஆண்டு சொல்ற, மனத்தாழ்மையை தேடுங்க. தேவ ஜனங்கள் நம்ம எல்லாருக்குள்ளும் இந்த மனத்தாழ்மை ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்மளை யோசிச்சு பாருங்க. நான்லாம் பெருமையாகவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் நம்ம நிறைய நேரம் இந்த பெருமையில் வீழ்ந்து விடுகிறோம். பெருமையான சிந்தனைகள், பெருமையான பேச்சுக்கள், பெருமையான நடக்கைகள், நம்முடைய செய்கையிலே ஒரு பெருமை தெரியும் இல்லையா, பேச்சு. ஆனால் நமக்கு பெருமையே இல்லைன்னு வேற நம்ம சொல்லிக்கிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி மனத்தாழ்மையை தேடுங்க. ஆண்டவரே, உம்முடைய தாழ்வு. ஆண்டவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்க.
கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அப்படின்னு சொல்றார். நம்ம ஆண்டுடைய நியாயத்தை நடப்பிக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், இப்படி உங்களுக்குள் இருக்கிற பொல்லாத கிரியைகள் என்னென்ன இருக்கு, எந்தெந்த இடத்துல நீங்க தேவனை விட்டு வழி விலகி கொண்டிருக்கிறீங்க, எந்தெந்த இடத்துல இன்னும் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, அதை இந்த நாட்களிலே உயித்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து என்னிடத்தில் முழு இருதயத்தோடும் தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நம்ம தேவ கோபங்களுக்கு நம்ம விலக்கி பாதுகாக்கப்படுவோம். நம்ம வீட்டில் அடுத்தடுத்து தொல்லையின் மேல் தொல்லை வந்து நம்மளை வாட்டி வதைக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம விடுவிக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். அடுத்த ஆண்டு சொல்றாரு, எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எஸ்ரா 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டளினார். எஸ்ரா ஒரு வேதபாரகன். பாபிலோன் தேசத்திலே அர்த்தசஷ்டா என்ற ராஜா அரசாளுகிற காலத்திலே யூதர்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு அங்கே இருந்தாங்க. இவரும் அந்த காலத்தில் அங்கே இருந்தார். சிறையிருப்பிலிருந்து யூதர்கள் எல்லாம் மறுபடியும் எருசலேமுக்கு வர்றாங்க. அப்போ எஸ்ராவின் தலைமையில் நிறைய பேர் அந்த ராஜாவுடைய அனுமதியோடு கூட எருசலேமுக்கு திரும்பி வர்றாங்க. அப்படி திரும்பி அவங்கள கூட்டிட்டு வரும்போது தான் எஸ்ரா சொல்றாரு, நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். எதுக்கு அப்படின்னா 21ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதற்காக, அடுத்து எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேட நான் உபவாசத்தை கூறினேன்னு சொல்றார். அவங்க 1500 கிலோமீட்டர் தூரம் அந்த எருசலேமை கால்நடையாய் கடந்து போகணும். அவங்களுக்கு வழியெல்லாம் அடுத்த வசனத்துல சொல்லிக்கார், வழியில சத்துருவை விலக்கி கர்த்தர் எங்களுக்கு துணை செய்யணும், அதுக்காக நாங்கள் வந்து உபவாசம் பண்ணோம். எங்களுக்கு ஆண்டுடைய வழிநடத்தல் எங்களுக்கு வேணும், அவருடைய ஆலோசனை எங்களுக்கு வேணும், அதுக்காக நாங்கள் உபவாசம் பண்ணோம். எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் பொருட்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும். ஆண்டவர் எங்களை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும், அவருடைய தயவு எங்களுக்கு வேணும். அது மாத்திரம் இல்லை, அந்த அவர் எஸ்ரா என்ன பண்ணாரா, ராஜாட்ட குதிரை வீரர்கள் வழி துணைக்காக குதிரை வீரர்களிடலாம் சேவகர்கள் குதிரை வீரர்களோட துணையை அவர் கேட்க விரும்பலை. ஏன்னா எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி தைரியமாக ராஜாட்ட அவர் சொல்லியிருந்தார், தைரியமாக ராஜாட்ட சொல்லிட்டார். ஆனால் ஆண்டவர் அந்த இரக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாரோடு சேர்ந்து உபவாசத்தை அவங்க தேடினதை கர்த்தர் அவர்களுக்கு அவங்க விண்ணப்பத்தை கேட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் சொல்றார், நம்மளும் கூட நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்மை ஆண்டவர் சரியாய் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக, நம்ம தேவனுடைய சித்தத்தை சரியாய் ஒவ்வொரு காரியத்திலும் செய்ய வேண்டும் என்பதற்காக, நம்முடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையின் நன்மைகளுக்காக, இப்படி ஒரு நோக்கத்தோடு கூட நம்முடைய காரியங்களுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் போய் முதலாவது நம்மை தாழ்த்தணும். நம்மை தாழ்த்துவதற்காக முதலாவது உபவாசம் பண்ணேன்றார். நம்மளை ஆண்டு முன்னால தாழ்த்தணும், தாழ்த்திட்டு நம்முடைய விண்ணப்பங்களை என்னென்ன காரியங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று நாம் ஜெபித்தோம் என்றால், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்களா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி கேளுங்க. நீங்கள் ஒரு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி உபவாசத்தோடு கேளுங்க. பிள்ளைகளுக்கு திருமண காரியமா, உபவாசம் பண்ணி ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் உங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் போய் சரியான வழிநடத்தல், சரியான தேவ சித்தம், சரியான காரியம் எனக்கு கிடைக்கணும், ஆசீர்வாதம் உண்டாகணும்னு கேட்டிங்கன்னா அந்த காரியத்தில் நமக்கு சமாதானமுள்ள ஆசீர்வாதம் தான் உண்டாகுமே ஒழிய நம்ம ஒரு நாள் கலங்கிறதுக்குரிய காரியம் நடக்கவே நம்ம ஜெபிக்காமல் நிறைய காரியத்தை செய்கிறதுனால தான் நிறைய சிக்கல்களில் போய் மாட்டிக்கிறோம். அவர் சொல்கிறார், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பொருட்களுக்காக, உங்களுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, தேவ வழிநடத்தலுக்காக, தேவ சித்தத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எஸ்ரா அப்படி ஜெபித்தார், அவங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறார், வேத பாரகர் பரிசேயர் என்புடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசப்பா தான் அந்த வார்த்தையை சொன்னார். வேத பாரகர் பரிசேயர் தங்களுக்கு நிறைய நீதிகளை அவங்க வச்சிருந்தாங்க. என்ன நீதி வச்சிருந்தாங்க தெரியுமா? லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பரிசேயனும் ஆயக்காரர் 2 பேர் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ பரிசேயன் சொல்கிறாரு 11ஆம் வசனம் 18-11, தேவனே, நான் பரிகார அநியாக்கார விபச்சாரக்கார இந்த மனுஷரை போல இல்லாததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். தன்னுடைய நீதியை சொல்கிறார். நான் வாரத்தில் 2 தரம் கரெக்டாக உபவாசம் பண்ணிடுவேன், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன்னு கூட அந்த இடத்துல அவர் சொல்லலை.
உபவாசம் பண்ணிடுவேன், தஸ்மபாகத்தெல்லாம் கரெக்டாக செலுத்திடுவேன். இப்படி நம்மளும் கூட சில நீதிகளை வச்சுருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நீதி உனக்கு நீ செய்கிறது நல்லது தான், ஆனால் இதை விட அதிகமாக இருக்க வேண்டும் உங்களுடைய நீதி. அப்போ தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நம்மளை இன்றைக்கி எடுத்துக்கிட்டோன்னா, இந்த 40 நாட்களில் நிறைய பேர் உபவாசம் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஆலயத்துக்கு கரெக்டாக போயிட்டு வந்துடுவாங்க. சரியா? காலையில் மாலையில் ஆராதனை. உங்கள் உபவாசத்தை நாட்களை நியமித்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அதில் ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ நான் ஒரு 40 சிலர் 40 நாள் நான் உபவாசம், ஒரு வேளை உபவாசம், அல்லாவிட்டால் 2 வேளை உபவாசம், நான் நான்வெஜ் சாப்பிடுவதில்லை, நல்லது அது வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படிப்பட்ட சில கட்டுப்பாடுகளை நமக்குள் வைத்துக்கொள்வது நம்முடைய ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அது மேலே இருக்கிற அந்த இச்சைகள் நமக்குள்ள அழிந்து போகும். அப்போ ஆண்டவர் சொல்கிற அதெல்லாம் நம்ம செய்யணும், அதெல்லாம் நீதிகள். ஆனால் இந்த நீதி தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தை. ஆண்டவர் சொல்ற இதை விட அதிகமாக இருக்கணும் உன் நீதி. அப்படின்னா என்ன? ஆயக்காரன் என்ன பண்ணார்? ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், தன்னை தாழ்த்தினார். அப்போ தேவன் இந்த உபவாசத்தின் மூலமாக எதை அதிகமாக எதிர்பார்க்கிறார்? உங்களை தாழ்த்துங்க, உங்களை தாழ்த்துங்க, தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தர்கிட்ட நெருக்கி கொண்டு வாங்க, தேவனிடத்தில் சேருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களிடத்துல சேருவார். உங்கள் கைகளை சுத்திகரிங்க, இருமனம் உள்ளவங்களாக இருக்காதீங்க, ஒரே மனதோட கர்த்தரை தேடுங்க, கர்த்தர்கிட்ட நெருங்கி வாங்க, அவருக்கு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுங்க. இந்த மாற்றம் நமக்குள் வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ உபவாசிக்கிற ரைட், நீங்கள் சில கட்டுப்பாடுகளை வச்சு பாரம்பரிய சடங்காச்சரங்களை நம்ம பின்பற்றுறோம், நல்லது, அது வேண்டாம் என்று சொல்லலை ஆண்டவர், நல்லது. ஆனால் அதோடு கூட சேர்ந்து உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாய் சீர்படட்டும், தேவனண்டை கிட்டி சேரட்டும். நான் உபவாசம் அப்படின்னு நீங்கள் வேலைக்கு போயிடக்கூடாது, நான் உபவாசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்டுக்கு ஜெபிக்காமல் தெரியக்கூடாது. ஆண்டவர் சார் நீங்கள் உபவாசமா? கட்டாயம் அது நீங்கள் ஒரு நோக்கத்தை உங்களுக்குள்ளாய் வைத்து ஆண்டவர் சமூகத்தில் போய் நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுடைய சுவாபங்களில் மாற்றம் வரணும், பரிசுத்தம் வரணும், இன்னும் நான் வளரணும் ஆண்டுக்குள்ள. இப்படிப்பட்ட நோக்கங்களோடு கூட நம்ம ஜெபிக்கணும். கடைசியாய் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் தேசம் கொள்ளை நோயினால் கஷ்டப்படும் போது, மழை இல்லாமல் பஞ்சத்தினால கஷ்டப்படும் போது, பல விதத்திலும் பஞ்சங்களும் நோய்களும் தேசத்தில் அழிவுகளும் பெருகி கொண்டிருக்கும் போது, தேவ ஜனங்கள் நம்ம தேசத்தில் சேமம் உண்டாக நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம தேசத்துக்காக நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டிய பெரிய கடமை நமக்கு இருக்குது. நம்ம தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? 148 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவை அறியலை. தினம் நரகத்தை நோக்கி அழிந்து கொண்டிருக்கிறாங்க. தினம் கொத்து கொத்தாய் மறித்து கொண்டிருக்கிறாங்க நம்முடைய ஜனங்கள். நம்ம தேசத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும். கடைசி நாட்களின் அழிவு பல விதத்துலையும் தேசங்களுக்குள்ளே வந்துட்டுருக்கு. நம்ம தேசம் கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கப்படணும், பஞ்சங்களுக்கு தப்புவிக்கப்படணும், மரணங்களுக்கு தப்புவிக்கப்படணும், இந்த இயற்கை சீற்றங்களுக்கு நம்ம தேசம் தப்புவிக்கப்படணும். கடந்த நாட்களில் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் சொல்கிறார், நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். வரப்போகிற அடுத்த ஒரு அரசாங்கம், நல்ல ஒரு அரசாங்கம் நமக்கு அமையணும். எழுப்புதலுக்கு தடையில்லாத ஒரு அரசாங்கம், தேசத்தை தேவன் ஆஸ்வதிக்கும்படியான ஒரு அரசாங்கம் நமக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் நமக்கு வேணும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம உபவாசத்தை ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க தனியா ஜெபிக்கலாம், குழுவா ஜெபிக்கலாம், குடும்பமா ஜெபிக்கலாம், சபையாய் ஜெபிக்கலாம். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். அப்படி ஜெபிக்கும் போது சொல்றார், உங்களை தாழ்த்துங்க, உங்கள்கிட்ட குறை இருக்கு, அந்த பாவத்தெல்லாம் மன்னிப்பு கேட்டு அறிக்கையிடுங்க, என் முகத்தை உண்மையா தேடுங்க. அப்பொழுது நான் உங்க பாவத்தை மன்னிச்சு உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் நிமித்தம் தேசத்துக்கு சேமம் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாட்களில் பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப ஒரு அக்கறையோட, நம்ம மேலே ரொம்ப ஒரு பாரத்தோட, கரிசனையோடு அந்த வார்த்தையை நம்மோட பேசிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போமா? அவனுடைய கருத்து எதிர்க்காய் நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்படி அன்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்த உபவாச நாளை நியமித்து உம்மண்டை நாங்கள் கிட்டி சேர வேண்டும், உம்மிடத்தில் நாங்கள் திரும்ப வேண்டும் என்று
நீ அங்கலாய்ப்போடு எங்களோட பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. இதை கேட்கிற இன்றைய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீ கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் தேவனுடைய திரும்புவதற்கு, இன்னும் தேவனுடைய கிட்டி சேருவதற்கு, இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதமையும் பாதுகாப்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனியாகவும் குடும்பமாகவும் குழுக்களாகவும் சபையாகவும் உம்முடைய சித்தப்படி உபவாச நாட்களை நியமித்து ஆண்டவரே, பாரம்பரிய சடங்காச்சாரங்கள் மாத்திரமல்ல, அதோடு கூட தேவன் விரும்புகிற நீதியோடு கூட உமக்கு முன்பாய் தாழ்மைப்பட எல்லாருக்கும் கிருபை தாங்கப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படி நீங்க ஆசீர்வதித்து அந்த வெற்றியை காண உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.